அதெல்லாம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5க்கு முன்னால் 5ஐ தேடிக்கொள்ளுங்கன்னாங்க. 5 விஷயம் வர்றதுக்கு முன்னாடி 5 விஷயத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் முதல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, உன் வயோதிகம் உன்னை வந்தடைவதற்கு முன்னால் வாலிபத்தை தேடிக்கொள்னாங்க. ஏன்னா இந்த வாலிபம் தான் உன்னால் இந்த உலகத்தை நோக்கியும் மறுமைக்காக நீ வைக்கக்கூடிய இலக்கை நோக்கியும் நகருவதற்கு உள்ள பருவம். அதனால தான் இஸ்லாமும் சரி மற்ற சமூகமும் சரி இந்த வாலிப பருவத்தை வந்து மிக 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 நேர்த்தியாக சரியான முறையில் வழிகாட்டணும்னு நினைக்குது. விவேகானந்தர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் கூட சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 100 வாலிபர்களை இடத்துல கொடுங்க, இந்தியாவை நான் ஒரு உயர்ந்த நாடாக ஆக்கி காட்டுறேன்னு சொல்லி அந்த பருவத்துடைய சக்தியும் அந்த பருவம் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒன்று சேரும் போது இருக்கக்கூடிய சக்தியும் மிக பலமானது. அதனால தான் இஸ்லாமும் சரி மற்ற சமூகமும் சரி இந்த பருவத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஹபீப், இப்போது இன்றைக்கி நாம் யங் ஜெனரேஷனாக இருக்கக்கூடியவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடியது புது பிரச்சனைகளாக இருக்குது. ஆனால் நம்ம இது அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சஹாபாக்கள் பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸை மேபி ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதை நம்ம வாழ்க்கை வரலாறாக பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சஹாபாக்களை வழி நடத்துனாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த பெரும்பான்மை மக்கள் சமூகத்தில் பெரும்பான்மை சஹாபாக்கள் வந்து வாலிபர்கள் தான். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மதீனாவுக்குள்ளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழையும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டும்தான் நரைமுடி இருந்துச்சு. அவங்க மட்டும் அதை மறைக்கவும் ஹன்னா போன்ற மருதானியை வச்சு மறைச்சிருந்தாங்க. மற்ற பெரும்பான்மை கூட இருந்த எல்லா கூட்டமும் சஹாபாக்களில் எல்லாருமே வாலிபர்கள் தான். அதுவும் சிறிய வயதையுடைய வாலிபர்கள் தான் அதிகம். 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஹாபாக்களை விட 10 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள சஹாபாக்கள் அதிகம் இஸ்லாம் ஆரம்பத்தில் ஏற்றது. அலி பின் அபி தாலிப் அவங்க 20 வயசுக்கு உட்பட்டவங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு 20 வயசுக்கு உட்பட்டவங்க. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சிறிய வயது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் சிறிய வயது. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் சிறிய வயது. இத்தனை பெரும்பான்மை சஹாபாக்கள், நம்ம பெரிய சஹாபாக்கள்னு சொல்கிற முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சிறிய வயது. உமர் இப்னு கத்தாப் சிறிய வயது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 38 வயது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது. 40 வயதை தாண்டி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் வந்து மிக குறைவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகத்தில். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை உறுதிப்படுத்தணும்னு நினச்சாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை அந்த வாலிபர்களை கொண்டு தான் பலப்படுத்தினான் இல்லையா? முஸ்அப் இப்னு உமைர் வரலாறு நமக்கு தெரியும். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு வரலாறு தெரியும். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் தான் அபிசீனியாவை நோக்கி பயணம் செஞ்சு அந்த அரசருக்கு முன்னாடி யார் இஸ்லாம் எடுத்து சொல்லி நம்மளை வந்து இந்த நாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு உதவியாக இருப்பாங்கன்னு சஹாபாக்கள் தேர்ந்தெடுத்ததில் முன்னாடி போனது ஜாஃபர் அபி தாலிப். 18 வயது வாலிபர் அவர். 18லேருந்து 20 வயதுக்குள்ள வாலிபர் தான் அவர் இல்லையா? அல்லாஹ் இந்த சமூகத்தையே அவங்களுக்கு கொண்டு தான் பலப்படுத்தியிருக்கான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க சஹாபாக்களில் வாலிபர்களுக்கு முன்னிலைப்படுத்துவதில். ஹபீப், இப்போ நம்ம ஒரு சில சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளவு துன்புறுத்தல் நடந்தாலும் சஹாபாக்கள் அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக தீனை வச்சுருந்தாங்க. நாம் கேட்டதில் நிறைய சஹாபாக்கள் இருக்காங்க. இப்போ உதாரணமாக முஸ்அப் இப்னு உமைர் போன்ற பல சஹாபாக்கள் இருக்காங்க. உதாரணமாக ஹப்பாப் இப்னு அர்த் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு வந்து ஒரு சில சஹாபாக்கள், உதாரணமாக ஹப்பாப் இப்னு அர்த் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சம்பவங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் பல விஷயங்கள் நம்மளுக்கு வந்து போகுது. உங்களுக்கு எந்த ஒரு சஹாபியுடைய விஷயம் வந்து இந்த மாதிரி இந்த யூத்துடைய கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய இருந்தது அப்படின்றத நீங்கள் யோசிக்கிறீங்க? அடிக்கடி நான் நினைவு கூறக்கூடிய ஒரு நபித்தோழர், அடிக்கடி மக்கா மதீனாவுக்கு போகிறதுனால அதிகமாக எனக்கு மனசில் வரக்கூடிய ஒரே நபித்தோழர் வந்து முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. நான் மக்காவும் மதீனாவும் அவருக்கு ரொம்ப நெருக்கமானது. ஏன்னு சொன்னால் மக்காவுடைய ஆரம்ப கால அழைப்பு பணியில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மக்காவுடைய செல்வந்தர்களுடைய குடும்பத்திலிருந்து வந்தவர் முஸ்அப் இல்லையா? அவங்களுக்கு அவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. முஸ்அப் உடைய செல்வத்தை நீங்கள் பாதியாக்கி மக்காவில் இருக்கக்கூடிய பலருடைய செல்வத்தை ஒன்று சேர்த்தாலும் ஈடாகாது. அவ்வளோ பெரிய செல்வந்தர் அவர். காலையில் ஒரு ஆடை, மாலை ஒரு ஆடை, இரவு ஒரு ஆடை, காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு அப்படின்னு வறுமை இருக்கும்போது கூட நறுமணங்களை பூசிக்கொண்டு தெருக்களில் நடக்கும்போது மாலை வரை நறுமணம் இருக்கக்கூடிய அளவுக்குள்ள விலை உயர்ந்த எல்லா ஆடைகளும் வசதிகளும் உள்ள ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக வீட்டை விட்டு துரத்தப்படுறாரு. அம்மா வந்து போயிருன்னுறாங்க. அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போகிறாரு, திரும்பி வர்றாரு. அவங்க அம்மாவை பார்க்காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போகிறாங்க. இப்போ அம்மா கூப்பிட்டு கேட்குறாங்க, நான் ஒன்று பெற்றிருக்கேன், வளர்த்துருக்கேன், நீ என்ன ரசூல்லாங்கிற ஒரு முஹம்மதுங்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கப்புறம் அவரை நீ சந்திக்க போகிற அளவுக்கு முக்கியமாயிட்டாரா? இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் தொடர்பு இல்லைங்கிறாங்க.
இப்போ அவர் தாயிட்ட சொன்ன ஒரு வார்த்தை முக்கியமானது. அவர் சொன்ன, தாயே, நீங்கள் என்னை வந்து ஒரு வயிற்றுடைய இருளிலிருந்து, கருவறையுடைய இருளிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை இந்த உலகத்துடைய அநீதத்தின் இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. அவரை தான் நான் நேசிக்க முடியும் உங்களை விட, அவருடைய பாதையை தான் நான் தேர்ந்தெடுத்து போக முடியுங்கிறாங்க இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மார்க்கத்தை படிக்கக்கூடிய அந்த தோழர் மக்காவுடைய பருவத்தில் மதீனாவிலிருந்து அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் அக்கபாவுடைய உடன்படிக்கைக்காக வர்றாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவை கூட்டு போகணுங்கிற சில எண்ணத்தோட சில தோழர்கள் மதீனாவாசிகள் வர்றாங்க. ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. வந்து கேட்குறாங்க, எங்களோட யாரையாவது அனுப்புங்க, அவங்க குர்ஆனை சொல்லிக் கொடுக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாமை சொல்லிக் கொடுக்கட்டும்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்தது முஸ்அப. 20 வயது கூட இருக்காதவருக்கு அவரை சேர்த்து அனுப்புகிறாங்க. 2வது உடன்படிக்கை மதீனாவாசிகள் அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்க வரும்போது வந்தவங்க 70 பேருக்கும் மேலே. அப்போ அந்த 60 பேர் அதிகமானதுடைய இஸ்லாமிய ஏற்புக்கு காரணம் யார்? முஸ்அப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மதீனாவுக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அமைகிறதுக்குள்ள அடித்தளத்தை அமைத்து யூதர்கள் பலரையும், அன்சாரிகள் மதீனாவாசிகள் பலரையும், மதீனாவாசிகளுடைய தலைவர்கள் பலரையும் அல்லாஹ்வுடைய தீன் பக்கம் இணைச்சு ரசூலுல்லாஹ் வரதுக்கு முன்னாடியே மதீனாவுக்குள்ள இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ள அடித்தளங்களை வச்சு ரசூலுல்லாஹ் வந்த உடனே அரண்மனைக்குள்ள, ஒரு அரசவைக்குள்ள, ஒரு மிகப்பெரிய நாற்காலிக்குள்ள அமர வைக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அமர வச்சதுக்குரிய அடிப்படையே முஸ்அப் தான் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அந்த முஸ்அப் அல்லாஹ்வுடைய தீனில் இருந்த அந்த அர்ப்பணிப்பு அவருடைய உலகத்தில் அவருக்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் அவருடைய ஆடை கிழிந்த ஆடை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய முறை முஸ்அப்பை பார்த்து அழுதுருக்காங்க. இன்னும் முஸ்அப், அல்லாஹ் உன்னுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு முஸ்அப், இப்படிப்பட்ட ஆடைகள் அணிஞ்சிருக்கியன்னு சொல்லி. அந்த முஸ்அப் மதீனாவுக்கு உள்ள அந்த இஸ்லாமிய ஏற்புக்கு எல்லாத்துக்கும் காரணமாகி உஹதுடைய போர்க்களத்தில் மரணமாகிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னாடி முஸ்அபுடைய ஜனாசா கொண்டு வரப்படுது. தேம்பி அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறாங்க ஹம்சாவுடைய ஜனாசாவுக்கு அப்புறம். ஏன்னா முஸ்அபோடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த நெருக்கம் அவ்வளவு நெருக்கம். அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோற்றத்தை ஒத்த தோற்றம் மாதிரியே இருப்பார் முஸ்அப். அதனால உஹதுல முஸ்அபுடைய மரணத்தை பார்த்து காஃபிர்கள் வந்து ரசூலுல்லாஹ் மரணம் ஆயிட்டாங்கன்னாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிறதுக்காகவே கொடி எடுத்துட்டு வேகமாக வெளியே ஓடி மரணமான ஷஹீதான சஹாபி அவர். அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுது. அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்கிறதுக்காக கஃபன் போடுறாங்க. அவருடைய காலை மூடினால் தலை தெரிந்தது, தலையை மூடினால் கால் தெரிந்தது. இது ஒரு வாயில் வார்த்தையாக சொல்லும்போது ஒரு அடுக்கு மொழியாக இருக்குது. ஆனால் அதனுடைய நிலைமை ரொம்ப மோசமானது இல்லையா? எப்படி செல்வந்தவராக வாழ்ந்தவர் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக ஒரு நிலைமை முழுவதுமாக தலைகீழாக மாறிடுது. பின்னாடி காலத்தில் ஹப்பாப் சொன்னீங்கல்ல, ஹப்பாப் மிகப்பெரிய தியாகம் செஞ்ச ஒரு நபித்தோழர். முதுகில் தோளே கிடையாது, நெருப்புப்பட்டவருக்கு. ஹப்பாபுக்கு முன்னாடி உணவுகள்லாம் பின்னாடி காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு அப்புறம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ரோம் பாரசீகள் அமையும் போது அவருக்கு முன்னாடி வைக்கப்படுது உணவுடைய விரிப்புகள் எல்லாம். ஹப்பாப் சொல்கிறாரு, அந்த உணவுகள் அந்த அலங்காரங்கள் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம், எங்களோட முஸ்அப் வாழ்ந்தார், அவர் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தார், மரணமானார், அடக்கம் செய்ய போனோம், அவருடைய காலை மூடினால் தலை தெரிந்தது, தலையை மூடினால் கால் தெரிந்தது. அவங்களுக்கு அப்புறம் இந்த உலகம் எங்களுக்கு விசாலமாக்கிருச்சு. அவங்க சொன்ன வார்த்தை முக்கியமானது, நான் பயப்படுறேன் அல்லாஹ் வந்து நாங்கள் செஞ்ச நலவுகளுக்குரிய கூலியை இந்த உலகத்திலேயே அல்லாஹ் முற்படுத்திட்டானோ, கொடுத்துட்டானோ, அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ வசதிகளும் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஏழ்மையான மரணமும் அல்லாஹ் கொடுத்தானோ அப்படின்னு சொல்லி ஹப்பாப் நினைவு கூர்ந்தாங்க. இப்போ அவ்வளோ நெருக்கமான ஒரு தோழர், ஒரு வரலாற்றை படித்ததுக்கு அப்புறமும் அதை மக்களுக்கு எடுத்து வைக்கணுங்கிற ஆர்வம் அந்த வரலாற்றிலிருந்து வரும்போதும் எனக்கு நெருக்கமான தோழரில் ஒருவர் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஹபீப், இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டித்த இந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். எவ்வளோ பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை தவறு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது எந்த நிலையிலாக இருந்தாலும் தவறு, அதை துறந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா, உதாரணமாக ஹம்ரு, இந்த ஆல்கஹால் அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சு. இதை பற்றி இஸ்லாம் என்ன நம்மளுக்கு வலியுறுத்துது? அதாவது மது அப்படிங்கிறது ஹம்ர் அப்படின்னா மஹாமரல் அக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையை மயக்கடிக்கக்கூடிய ஒன்று தான் மது. மதுங்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒயின்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய பேர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இல்லை. மது தான் இருந்துச்சு, போதை தரக்கூடிய ஒன்று. இப்போ மூளையை மயங்கடிக்கக்கூடிய எதுவை ஒரு மனிதன் அருந்தினாலும், எதை பயன்படுத்தினாலும், அது வந்து லிக்யூட் வாயிலாக இருந்தாலும் சரி, இன்ஜெக்ஷன் வாயிலாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ட்ரக்ஸ்லாம் வேறு வகையில் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு உருவத்தில் வந்துடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க, பின்னாடி காலத்தில் மதுவை மக்கள் ஹலாலாக்கி கொள்வாங்க, அனுமதிச்சு கொள்வாங்க. யுஸம்மூனஹா பிகைரி இஸ்மிஹா, சுப்ஹானல்லாஹ், வேறொரு பெயர் அதுக்கு பயன்படுத்தி அதை வந்து அனுமதி அளிச்சுப்பாங்கன்னாங்க. ஏன் மதுவை வந்து இஸ்லாம் அவ்வளவு கோபமாக, அவ்வளவு சாபமாக அளிக்கக்கூடிய விஷயமா
அது வந்து ஷைத்தானுடைய செயல். ஃபஜ்தனிபூ, அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல்களில் ஒன்று. ஃபஜ்தனிபூஹு, அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடையணும்னா சொல்லி குர்ஆன் சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சாங்க குடிப்பவரை, வாங்குபவரை, விற்பவரை, ஊற்றி கொடுப்பவரை, சுமப்பவரை, அதை தயார் செய்பவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யாரையும் விட்டு வைக்கல. இந்த சுவடு யாருடைய வாழ்க்கையில் இருந்தாலும், யார் இதுக்கு உதவி செஞ்சாலும் அவங்க ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபத்துக்கு உண்டானவங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாளைக்கு மறுமையில் யார் இந்த உலகத்தில் மதுவை தனக்கு அனுமதித்துக் கொள்வானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் மதுவை அல்லாஹ் ஹராமாக்கிக் கொள்வான், தடுத்துக் கொள்வான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3 முறை ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் மதுவை மீண்டும் மீண்டும் அவன் அருந்தி 3 முறை பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் மதுவை அருந்தினால் அல்லாஹ் நரகவாதிகளுடைய ஷீலை அவனுக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொள்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, மது ஒரு சமூகத்துக்குள்ளே நுழையுதுன்னா அந்த சமூகம் அழிஞ்சிரும். எதில் அழியும்னா நோக்கத்தில் அழிஞ்சிரும். அந்த சமூகத்துக்கு ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம், ஒரு நீதிக்காக, ஒரு அநீதத்துக்கு எதிராக போராடக்கூடிய எந்த குணமும் அவனுடைய உள்ளத்தில் இருக்காது. எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் ஆயிடுவான். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, வலா தக்கூனு கல்லதீன நஸ்ஸுல்லாஹ் ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். கரெக்டா? உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். நீங்கள் அல்லாஹ்வை மறந்தவர்கள் ஆயிட்டீங்கன்னா உங்களையே நீங்கள் மறந்துடுவீங்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய கட்டளையில் அல்லாஹ் தடுத்த இந்த விஷயத்தை எவன் ஒருவன் செய்ய ஆரம்பிக்கிறானோ, எந்த ஒரு சமூகம் செய்ய ஆரம்பிக்குதோ அந்த சமூகம் தன்னையே மறந்துடும். உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அவங்க தான் பாவிகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஹபீப், இப்போது இவ்வளவு வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயங்களில் எனக்கு நார்மலைஸாக சொல்லக்கூடிய இன்னொரு ஃபத்வாக்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சிகரெட்லாம் ஹராமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சிகரெட்டு போதை தருதா அப்படின்ற ஒரு கேள்விலாம் நார்மலைஸாக கேட்குறாங்க இல்லையா? அதை பற்றி என்ன? சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடு உள்ள விஷயமா இருந்தாலும், ஒரு விஷயத்தில் ஹராம் ஹலால் அப்படின்னு வரும்போது எதுக்காக இஸ்லாம் அதை ஹராமாக்குதுங்கிற ஒரு அடிப்படை இருக்குல்ல. சிகரெட்டை ஹலாலாக்குற அறிஞர் யார் இதை ஹலால்னு சொல்கிறா? ஒரு மக்ரூ தடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்களே தவிர ஹலால்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதை விட்டு விலகிக்கோங்க அப்படிப்பட்ட காரியம்தான் சொல்லி. ஆனால் மூளையை மயங்கடிக்கக்கூடியதான் ஹம்ர், மதுனா. சிகரெட்டும் மூளையை மயங்கடிச்சிடும். அது மட்டும் இல்லை, ஸ்மோக்கிங், நீங்கள் சிகரெட் பாக்கெட்டை வாங்கி பார்த்தாலே அதில் என்ன இருக்கும்? ஸ்மோக்கிங் கில்ஸ். இது ஒன்று கொன்றும். அல்லாஹ் நல்ல விஷயங்களை ஹலாலாக்குகிறான், கெட்ட விஷயங்களை அல்லாஹ் ஹராமாக்குகிறான் தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடிய ஒவ்வொரு நொடியும் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் இந்த சிகரெட்டினால், இந்த புகையினால், நீங்கள் எங்கே போனாலும், எந்த சென்டருக்கு போனாலும், எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் சிகரெட் அடிக்காதீங்க, ஒரு உயிரை கொல்லும், மதுவும் புகையும் உங்கள் உயிரை கொல்லும்னு எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறாங்க. நாடும் சரி, நாட்டுடைய அரசாங்கமும் சரி, அல்லது எல்லா வழிமுறைகளையும் சரி சொல்லக்கூடிய ஒரு உயிரெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இஸ்லாம் எப்படி ஹலாலாக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு புரியலை. ஒரு தீய விஷயத்தை தான் அல்லாஹ் ஹராமாக்குவான், நல்ல விஷயங்களை அல்லாஹ் அனுமதித்துக் கொள்வான். தன் கரத்தாலேயே ஒருவன் தன்னை அழிக்கக்கூடிய, தன் உயிரை மாய்க்கக்கூடிய, அல்லாஹ் கொடுத்த அமானிதமான இந்த உடலை சிதைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய இந்த புகையை எப்படி இஸ்லாம் ஹலாலாக்கும்? இது அவங்க தங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நான் ஹலாலை தான் செய்கிறேன், இது ஹராம் இல்லை, இது தடுக்கப்பட்டது ஒன்று தான், மக்ரூஹ் தான். மக்ரூஹ்னா என்ன? மக்ரூஹ் செஞ்சால் அல்லாஹ் அப்படி விட்டுருவான்னு அர்த்தமா? பாவம் அல்லாஹ் எடுத்துக்கொள்ள மாட்டான், நாளைக்கு மறுமையில் அதை குறித்து அல்லாஹ் கேட்க மாட்டான்னு அர்த்தமா? இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுமதிக்காத ஒரு செயலை செஞ்சுட்டு ஹலால்னா அதை ஹராம்னு, ஓகே நான் ஹராம் தான் செய்கிறேன்னு செய்யக்கூடிய ஒருவனுடைய பாவத்தை விட இது ஹராம் இல்லை ஹலால்னு செய்வான் தெரியுமா? அது மிகப்பெரிய கொடூரமான பாவம். அது அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களை பாதுகாக்கணும். ஹபீப், இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கக்கூடியது, இன்றைக்கி இருக்கக்கூடிய யூத் ஃபேஸ் பண்ணக்கூடியது ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், லவ் பிரேக்கப்லேருந்து நான் சூசைட் தாட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்றைக்கி நியூஸில் பார்த்தாலும் நிறைய அதோடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாகிட்டே போகுது. மன நிம்மதியை தேடி தான் ஒரு மனிதன் இதற்காகலாம் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்திக்கிறானோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான், மறுமை நாள் நெருங்கும்போது இந்த மாதிரி ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, சூசைடல், அது மரணிக்கணுங்கிற எண்ணம் இதுவெல்லாம் அதிகமாயிரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுடைய இறுக்கமே அதுதான்.
முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுடைய தற்கொலைகளுடைய எண்ணிக்கையும், ரூமில் அடைச்சி கொண்டு இருட்டில் உட்காரக்கூடிய எண்ணிக்கையும், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுடைய எண்ணிக்கையும் ரொம்ப அதிகம் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாள் நெருங்கிறதுக்கு முன்னாடி மண்ணறைகள், அதாவது செத்துப்போன அந்த இடத்த பார்த்து மனிதன் சொல்லுவான், உன் இடத்துல நான் இருக்கக்கூடாதான்னு ஆசைப்பட்றேம்மா. இப்போ எல்லாருமே மரணத்தை விரும்ப ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் மறுமைக்கு முன்னாடினாங்க. அந்த ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சோகமாக, யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சி இல்லாமல், யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் இருளில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, ஐயோ வாழ்க்கை என்னடா வாழ்க்கைங்கிற சொல்கிற மாதிரி தான் எல்லாருடைய பெரும்பான்மை மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்குது. அதில் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அதுலேருந்து வெளியே ஓடுறதுக்குள்ள காரியங்களை நோக்கம் இல்லாதவங்க, வாழ்க்கைக்கு எதுக்காக வந்திருக்கோம், எதை நோக்கி நம்ம போகிறோம், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது இதுக்கப்புறம்ங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது என்ன? ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்களா, அல்லது அவங்க வாழ்க்கையில் எதிராக ஒன்று தோத்துட்டாங்களா, நீங்கள் சொல்லுங்கள், லவ் பிரேக்கப் ஆகிடுச்சா, என்ன செய்வாங்க? போய் மது குடிப்பாங்க, போய் சிகரெட் அடிப்பாங்க, போய் போதை பழக்கத்துக்கு அடிமையாவாங்க, அல்லது தான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எதுவுமே செய்யாமல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு சொல்லி இருட்டில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஒரு முஃமினுக்கு, இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு இப்படி வாழ்க்கையில் நிம்மதியற்ற சோதனைகள் வராமல் எல்லாருக்கும் இருக்காது. எல்லாருக்கும் சோதனைகள் வரும், நல்லவங்களுக்கும் வரும், கெட்டவங்களுக்கும் வரும். எல்லாரையும் மனிதன்னு பிறந்தாலே வல்லனபுல் ஒன்னக்கும் நல்லா சொல்லிட்டான், உங்களை சோதிச்சு தான் ஆவேன்னு சொல்லிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அதிகமாக அஷத்து பலா, இந்த உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டது யார்? நபிமார்கள்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு வந்தவங்க. நீங்கள் எவ்வளவு ஒரு மனிதனுடைய சோதனை அல்லாஹ் எப்படி கொடுப்பான்னா அவனுடைய மார்க்கத்துக்கு தக்கன கொடுப்பான்னாங்க. நீ எவ்வளவு மார்க்கத்தில் உறுதியாக இருக்கியோ அவ்வளவு உறுதியான சோதனைகள் உனக்கு வரும்னாங்க. அப்போ எல்லாரையும் அல்லாஹ் சோதிப்பான், பாவி நல்லவன்னு வராமல். இப்போ சோதனை வரும்போது இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு குர்ஆன் கொடுக்கக்கூடிய வழி, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய நினைவுக்கு வா, அல்லாஹ்வின் பக்கம் வா, அங்கே தான் உனக்கு நிம்மதி இருக்குது. தொழுகைக்கு வா, அதுதான் உனக்கு நிம்மதி இருக்குது. உனக்கு இந்த உலகத்தில் சிரமங்களை தாண்டி சோதனைகளை தாண்டி நிற்க முடியலையா, சுஜூதில் விழுந்து ரப்புக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய நினைவில், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அவனுடைய நினைவில் தான் உன்னுடைய உள்ளத்துடைய அமைதி இருக்குது. இப்போ அல்லாஹ்வுடைய அமைதியை நோக்கி தான், அல்லாஹ்வுடைய நினைவை நோக்கி தான் சோதனையிலேருந்து வெளியே வரணும்னா யார் நாடுனா முடியும்? இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரணும்னா யார் நாடுனா முடியும்? யாருடைய கையில் இந்த இருளை, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இருளை வெளிச்சமாக்க முடியும்? எனக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை நீக்க முடியும்? அல்லது இதை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் எனக்கு கொடுக்க முடியும்? யார் கொடுக்க முடியும்? அல்லாஹ். அவனின் பக்கம்தான் போவான். ஷைத்தானை நாடக்கூடியவங்க தான் இந்த மாதிரி செயல்பாடுகள் பக்கம் போய் தன்னை அழிச்சு கொள்வாங்க. சோதனை வந்தவன் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் அல்லாஹ்வின் பக்கம் போய் அதுலேருந்து வெளியே வரக்கூடிய, அதில் நிம்மதி தேடக்கூடிய இடங்களுக்கு போயிடுவான். இதுதான் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய பண்பாக இருக்கும். ஹபீப், இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் நம்ம தொழுகையிலிருந்து தூரமாகிறோமோ அப்படின்ற ஒரு, தொழுகை தொழுதாலும் அது அல்லாஹ்விற்காக தான் தொழுகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. தொழுகையின் மூலியமாக நம்ம என்னென்ன விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம்? தொழுகை தான் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய அடிப்படையே. ஒரு மனிதன் தொழுகையை தன்னுடைய வாழ்க்கையில் கடமையான தொழுகையை, குறிப்பாக கடமையான தொழுகையை ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் எடுத்துக்கொள்ளன்னா அவன் அவ்வளோதான், அல்லாஹ்விடமிருந்து தூரமாயிட்டான். அல்லாஹ்வும் இவன் அல்லாஹ் விட்டு தூரமாகிறதுக்கு முன்னாடியே தொழுகை இல்லாதவனிடமிருந்து அல்லாஹ் அவனை விட்டு தூரமாகிடுவான். ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அவனை விட்டு தூரமாகிறது, அவனுடைய கண்காணிப்பை விட்டு தூரமாகிறது. அந்த கண்காணிப்பை விட்டு இறைவன் தூரமாகிட்டான்னா, அவனை நேர்வழிப்படுத்துறதுலையோ, அவனுக்கு ரஹ்மத் செய்யறதுலையோ, இரக்கம் காட்டுறதுலையோ இறைவன் தூரமாகிட்டான்னா அதை விட பெரிய தண்டனை எதுவுமே இல்லை. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹதுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா, எமக்கும் இறை நம்பிக்கை கொண்டவங்களுக்கும் இறைவனை மறுத்து வாழக்கூடியவர்களுக்கும் உள்ள உடன்படிக்கை தொழுகைன்னு சொன்னாங்க. அதை ஒருத்தர் செஞ்சிட்டான்னா ஃபக்கது கஃபர், இறைவனை மறுத்துட்டான்னு சொன்னாங்க இல்லையா? ஒரே ஒரு விஷயம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஃபஜ்ரை தொழுவாரோ அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பார் இல்லையா? அப்படி ஆப்போசிட்டாக சொல்லுங்கள். யார் ஃபஜ்ரை தொழவில்லையோ அல்லாஹ்வுடைய தண்டனை இருப்பார், பாதுகாப்பில் இருக்க மாட்டார். இப்போ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இல்லாததை விட என்ன தண்டனை இருக்க முடியும் ஒரு மனிதனுக்கு? அவன் எங்கே போய் நிம்மதியை தேட முடியும்? அதுக்கப்புறம் எங்கே போய் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்களுக்குள்ள வழிகளை தேட முடியும்? தொழுகை தான் அடிப்படை. இப்போ இந்த குறிப்பாக நீங்கள் யங் ஜெனரேஷனை பற்றி கேட்குறதுனால நான் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்து, மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உங்கள் கையில் இருக்குன்னா தொழுகை தான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா,
சோதனைகள், பிரச்சனைகள், கவலைகள், இறுக்கம், இருள், நஷ்டம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறது கிடைக்கல, நீங்கள் விரும்பிய உறவு கை கூடலை, இப்படி என்னென்ன சோதனைகள் இருக்கோ, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன். அது சிரமமான காரியம். யாருக்குன்னா அல்லாஹ்வை உள்ளச்சத்தோடு பயப்படாதவங்களுக்கு அது சிரமமான காரியம். இப்போ அல்லாஹ் உள்ளச்சத்தோடு பயப்படக்கூடியவங்களுக்கு தொழுகை மிக முக்கியமான அடிப்படையான ஒரு ஆயுதம். அவங்களுக்கு அதை எடுத்துக்கொள்வாங்க. சோதனை வரும்போது அல்லாஹ் முன்னாடி போய் நின்றுவாங்க. அல்லாஹ்வை கரெக்டான முறையில் அஞ்சு நேரம் தொழுகையில் கவனம் செலுத்தி அதில் தன்னை ஈடுபட்டு எப்படியாவது அந்த சோதனையிலேருந்து வெளியே வர்றதுக்குள்ள வழிகளை தேடிக்கொள்வாங்க. அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவங்க தான், அல்லது அல்லாஹ்வை மறக்கக்கூடியவங்க தான் பாவங்களில் போய் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ வழி தேடி அதையும் தங்களுடைய வாழ்வில் இருளுக்கு உள்ளாக்கி கொள்வாங்க. யார் நினைவிலிருந்து தூரமாகிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பங்கிறான். அல்லாஹ்வுடைய நினைவிலேயே மிகப்பெரிய நினைவு தொழுகை தான், இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லும்போது லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, வணங்க தகுதியான என்னை தவிர யாரும் இல்லை, என்னையே வணங்கு மூசா, வ அக்கிமிஸ் ஸலாத லிதிக்ரி, என் நினைவுக்காக தொழுகை நிலைநாட்டுங்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய நினைவிலேயே உயர்ந்த நினைவு தொழுகையாக இருக்கும்போது அதை மறந்துட்டதுக்கப்புறம், அதை விட்டதுக்கப்புறம் அல்லாஹ் என் கூட யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்யா அல்லாஹ், எனக்கு கஷ்டமாக இருக்கியா அல்லாஹ், சிரமமாக இருக்கியா அல்லாஹ், இருளாக இருக்கியா அல்லான்னு சொல்லி கோடி முறை அல்லாஹ் அழைத்தாலும் அல்லாஹ்ட்ட இருந்து பதில் வராது. இப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையிலேயே மிகப்பெரிய தண்டனை அவனுடைய அன்பில் அவனை விட்டு அல்லாஹ் தூரமாகிறது. அப்படி செய்யணுமா, அல்லாஹ் அவங்களை விட்டு தூரமாகணுமா, ஒரே ஒரு செயலை செஞ்சுருங்க, அல்லாஹ் அவங்களை விட்டு தூரமாயிருவா. தொழுகை விட்டுருங்க. ஃபக்கது கஃபர். ஹபீப், இப்போது எப்படி ஒரு மனிதன் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து தீனையும் துனியாவையும் பேலன்ஸ் பண்ணுறது? ஏன்னா படிக்கிறாங்க, ஒரு கரியரில் போகிறாங்க, வாழ்வில் ஒரு நல்ல தரத்துக்கு வராங்க, அல்லது வேறு ஒரு இடத்துல இருக்காங்க. எப்படி தீனையும் துனியாவும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி? தீனையும் துனியாவையும் பேலன்ஸ் பண்ணுறதுல இஸ்லாம் ஒரு தராசை வச்சுலாம் பார்க்க சொல்லலை. ஒரு முஸ்லீமுக்கு துனியாவே தீன் தான், இல்லையா? கண்டிப்பாக. இஸ்லாம் தொழுகையை மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலை. இஸ்லாம் ஹஜ்ஜை மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலை. இஸ்லாம் ஒரு நீங்கள் ஜக்காத் கொடுக்கறதும் தான தர்மங்கள் செய்கிறத மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலை. ஒரு சகோதரனுக்கு முன்னால் புன்சிரிப்பு செய்கிறதும் மார்க்கம்தான், இல்லையா? நீங்கள் ஒரு போகக்கூடிய வழியில் உங்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரத்துடைய முள்ளை தூக்கி போடுறதும் மார்க்கம்தான், இல்லையா? உங்கள் மனைவியோடு நீங்கள் இணைகிறதும், உங்களுடைய ஆசைக்காக நீங்கள் உங்களுடைய மனைவியோடு இணைகிறதும் மார்க்கம்தான் அது. அதனால் இஸ்லாம் மார்க்கத்தையும் துன்யாவையும் பிரித்து பார்க்கல. இன்றைக்கி பிரித்து பார்த்தீங்கன்னா அது பிழை. அது இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் அனுமதித்த முறையில், அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்த முறையில் எதை நீங்கள் செஞ்சாலும் சரி, அதுதான் தீன், அதுதான் துன்யா. அதை நீங்கள் எவ்வளோ மில்லியன் சம்பாதிக்கணும்னு நினச்சி இந்த உலகத்தில் போட்டி போட்டாலும் சரி, தவறு இல்லையே. காசு சம்பாதிக்கிற தப்பா? நீங்கள் ஒரு மில்லியனர் ஆகணும், பில்லியனர் ஆகணும், நான் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், நான் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு வாழ்கிறது தப்பா? இல்லை. மறுமைக்காக உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். வலா தன்ஸ நஸீபக மீனத் துன்யா. துன்யாவுடைய விஷயத்தில் உங்களுடைய பங்கை நீங்கள் மறந்துடாதீங்கன்னு தான் நல்லா சொல்கிறா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான் மறுமைக்காக, யா அல்லாஹ் எனக்கு உலகத்தின் நலவை கொடு, மறுமை நலவை கொடு. உலகத்தை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா மறுமையே இல்லையே. இதை பேஸ் பண்ணி தான் அல்லாஹ் உங்களுக்கு மறுமையை வச்சுருக்கா. இப்போ இதை பேஸ் பண்ணி மறுமையை வச்சவன் ஒவ்வொரு நொடியிலையும் இஸ்லாமை வச்சுட்டான். இஸ்லாம்ங்கிறது ஒன்றும் இல்லை, அல்லாஹ் கடமையாக்கியதை செய்யுங்க, அல்லாஹ் அனுமதித்த முறையில் செய்யுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்த முறையில் செய்யுங்க. இதை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் இந்த துன்யா தான் உங்களுக்கு மறுமை தான் துன்யா. அதனால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை அவனுக்கு. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும்னா அல்லாஹ் அனுமதித்த முறையிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்த முறையிலையும் எதை செஞ்சு எதை அவன் சம்பாதிக்கணும் உலகத்தில் நினைச்சாலும் சரி, தவறாகவே ஆக போகிறது இல்லை.